வெல்கம் டு அவர் சேனல் டிசைன் அப்லோட்ஸ். எனக்கு 5 இயர்ஸ் டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு யூஎஸ் பேஸ்ட் மெக்கானிக்கல் கம்பெனியில். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி ஒரு மோட்டரோட அவுட்டர் கேசிங் பார்ட் மாடலிங் யூஸ் பண்ணி பண்ணறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க உள்ள போய் எப்படி பண்ணாருன்னு பார்ப்போம். We are conducting 3 online classes in both English and Tamil. Kindly see the next poster for the contact details. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்ட்ரூட் இப்படி பிக் பண்ணிட்டு இந்த பிளைன் இப்படி பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, நான் டாப் லைன் பிக் பண்ணியிருக்கேன். டாப் லைன் பிக் பண்ண பின்னாடி வழி உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் இப்படி பிக் பண்ணணும். பிக் பண்ணி முடித்தோன்னே இங்கே போயிட்டு சர்க்கிளில் போயிட்டு சென்டர் பாயிண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கா, அதை எடுத்து இப்படி ஒரு சர்க்கிள் வரையணும். அதோட டயமீட்டர் பார்த்தா ஒரு 300 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு 400 mm கொடுக்கணும். அதோட லென்த் கொடுத்து முடிச்சுட்டு ஜஸ்ட் எப்படி ஓகே கொடுத்துடணும். கொடுத்த பின்னாடி இங்கே போயிட்டு ஷெல் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸை பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு ஷெல்லில் வந்து ஒரு 10 mm ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணிட்டு ஜஸ்ட் எப்படி ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு ரிப் இருக்குல்ல, ரிப்பில் இந்த ட்ரெஜெக்டரி ரிப் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சென்டர் லைனை பிக் பண்ணிட்டு இந்த சென்டர் சர்ஃபேஸை பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் போய் கொடுத்துட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிள் எடுத்துட்டு ஒரு 50 mm டயாமீட்டருக்கு அந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டு இங்கே ரெஃபரன்ஸ் போயிட்டு இந்த அவுட்டர் பவுண்ட்ரி இப்படி செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த பவுண்ட்ரி டிஃபைன் பண்ணுறதுக்காக அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பக்கத்தில் போனாலே காட்டும். ஜஸ்ட் இப்படி பிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பவுண்ட்ரி ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆன பின்னாடி லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த சர்க்கிளோட எண்ட் பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுலேருந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைனு, இங்கேருந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் இன்னொரு லைனு, இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி வந்து இந்த டைரக்ஷன்லேயே போட்டுடணும். இந்த மாதிரி 4 டைரக்ஷன்லேயும் போட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிப் ஃபார்ம் ஆகும். அதோட திக்னஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 10 mm கொடுத்துடலாம். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்கே போயிட்டு ப்ரொஃபைல் ரிப் இருக்குல்ல, ப்ரொஃபைல் ரிப் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சென்டர் லைன் இப்படி பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த அவுட்டர் பவுண்டரியும் இந்த அவுட்டர் பவுண்டரி இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் லைன் கொடுத்து இதுலேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் போயிட்டு இந்த அவுட்டர் பவுண்டரி இந்த லைனும் வந்து 130 கொடுக்கணும். கொடுத்துட்டு லைன் போயிட்டு இங்கிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும், அடுத்தது இங்கிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இப்படி எல்லாம் கொடுத்த பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டு இது வந்து 10 mm கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். கொடுத்த பின்னாடி இங்கே போயிட்டு பேட்டர்ன் போயிட்டு இல்லை பேட்டர்ன் கொடுத்துட்டு இதில் ஆக்சிஸ் பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு இந்த சென்டர் ஆக்சிஸ் இருக்குல்ல, சென்டர் ஆக்சிஸை பிக் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு 24 கொடுக்கணும். டிகிரி பார்த்தா ஒரு 15 டிகிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே அவுட்டர் இது ஃபார்ம் ஆயிடும். இப்போ என்ன பண்ணால் இது இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு இங்கே சர்க்கிள் போயிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிளோட அது வந்து 380 கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இது வந்து ஒரு 100 mm கொடுத்துட்டு இது வந்து அப்படி உள்ளே போகிற மாதிரி இது வெளியே நம்ம வரைஞ்ச சர்ஃபேஸ்லேருந்து இது வெளியே வர மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு உள்ளே போகணும். அதனால இந்த ஏரோ மார்க் இப்படி நம்ம பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டா இது ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல,
சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு சர்க்கிள் கொடுத்து இப்படி ஒரு சர்க்கிள் பண்ண வரையணும். அது பார்த்தா ஒரு 45 mm இருக்கணும். அப்படி கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இதில் இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுத்துட்டு இது ஒரு 500 வர மாதிரி கொடுத்துருக்கணும். ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கொடுத்து இந்த அவுட்டர் பவுண்டரி இப்படி செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி இந்த அவுட்டர் பவுண்டரி இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு சர்க்கிள் ஆப்ஷன் சென்டர் அண்ட் பாயிண்ட் இருக்குல்ல அது கொடுத்து இது வரைக்கும் எப்படி வருது சர்க்கிள், இது மேலே இந்த அவுட்டர் பவுண்டரி டச் ஆகிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும். இப்படி பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கோயின்சைட் ஆகிடும். கோயின்சைட் ஆன பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு ஒரு 60 mm கொடுங்க. 60 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரவுண்ட் கொடுத்துட்டு இந்த ரவுண்டு கிளிக் பண்ணிட்டு இந்த எட்ஜ் இப்படி நம்ம பிக் பண்ணணும். எட்ஜ் இப்படி பிக் பண்ணிட்டு கீழே 25 தான் கொடுக்குறோம், முன்னாடியே இருக்குது. ஆனால் உங்களுக்கு 25 இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் அந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகிடும். ஃபார்ம் ஆன பின்னாடி இப்படி இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு இந்த சென்டர் அண்ட் பாயிண்ட் சர்க்கிள் அது கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதோட டயாமீட்டர் பார்த்தா ஒரு 25 இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 25 டயாமீட்டர் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற சர்க்கிள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்லேருந்து இப்படி வெளியே எக்ஸ்ட்ரூட் ஆகி வெளியே வருது. பட் ஆனால் உள்ளே போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏரோ மார்க்கில் இப்படி வந்து உள்ளே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி உள்ளே போயிடும். அதே மாதிரி மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? இந்த அது எவ்வளோ தூரம் போகணும்னா 40 mm போகணும். போன பின்னாடி ஜஸ்ட் இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோல் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஹோல் ஃபார்ம் ஆன பின்னாடி எக்ஸ்ட்ரூட் இப்படி பிக் பண்ணிவிட்டு பேட்டர்ன் போயிட்டு இந்த இடத்துல வந்து பேட்டர்ன் ஃபஸ்ட் பேட்டர்ன் பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஃபில் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே ரெஃபரன்ஸ் போயிட்டு டிஃபைன் கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் ஸ்கெட்ச் ஆப்ஷன் இருக்குல்ல அதை இப்படி பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். கொடுத்த பின்னாடி இங்கே போயிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் ஒரு சர்க்கிள் இருக்கா அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ரேண்டமாக நீங்களே வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் இப்படி வரைஞ்சிக்கங்க. வரைஞ்சிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆகும். அப்புறம் இந்த ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 40 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈவன் ஆகுது, அதனால நான் 40 கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிளேன் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேன் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒரு 205க்கு வந்து ஹைட்டில் அந்த பிளேன் நம்ம இந்த மேலே 205ல் க்ரியேட் பண்ணிடணும். ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பிளேனை இப்படி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் நம்ம இப்படி பிக் பண்ணிட்டு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல சும்மா ரேண்டம் இது வந்து ரஃபாகவே நீங்கள் வரைஞ்சிக்கலாம், டைமென்ஷன்லாம் தேவையில்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். கோஆர்டினேட் சிஸ்டம் பாயிண்ட் கிடச்சுன்னா அதை நான் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி பேஸ் பண்ணி ஜஸ்ட்டு இப்படி ஒரு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வரையும். அந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பக்கம் ஒரு இந்த ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கிற ஷெல்லோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இப்படி ஸ்ட்ராங் பண்ணிடுவேன். இதெல்லாம் ரொம்ப ரஃபாக வரைகிறது தான், எந்த கால்குலேஷனும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இப்படி வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த பாக்ஸை வரைஞ்சி முடிச்சுட்டு இப்படி கீழே வர மாதிரி கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கா எக்ஸ்ட்ரூட் அப் டு செலக்டட் சர்ஃபேஸ் அது கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வரும்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி ஃபார்ம் ஆகி முடிச்ச பின்னாடி ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் எப்படி பிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு
இங்கே போயிட்டு சென்டர் ரெக்டாங்கிள் கொடுத்து திருப்பி அந்த இதுவே பேஸ் பண்ணி சென்டராக பேஸ் பண்ணி இப்படி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும். அந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அதே அப்ளை மாதிரி இது ரஃபாக தான் வரையணும். நான் எதை பேஸ் பண்ணி வரையணும்னா அந்த நான் போட்டிருக்க அந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிப்ஸோட அந்த செகண்ட் ஸ்ட்ரிப்போட ஸ்டார்டிங்கும் இந்த செகண்ட் ஸ்ட்ரிப்போட பாதி வரைக்கும் வர மாதிரி நான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இது எல்லாமே ரஃபாக தான் போடணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ரஃபாகவே போட்டுக்கணும். இதுக்கு எந்த டைமென்ஷனும் கிடையாது. இப்போ டைமென்ஷன்ஸ் வேணும்னா நான் இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற டைமென்ஷன்ஸ் வேணால் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இப்படி ஃபார்ம் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 80 கொடுப்பேன். 80ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா 40 கூட கொடுக்கலாம். 40 கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அதனால 40 நான் கொடுத்துட்டேன். 40 கொடுத்துருவேன். கொடுத்த பின்னாடி இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நான் பிக் பண்ணிட்டு இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் இருக்கா அது கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் இதுக்கு பேலன்ஸ்டா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது இன்னொரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு அதோட டயமீட்டரை நம்ம எப்படி கொடுக்கணும். அது வந்து 24. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு ஒரு 20 mm கொடுங்க போதும். 20 mm கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டா இந்த ஸ்டார்ட் பண்ணுற சுவிட்சும் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் அந்த மாதிரி வந்து நம்ம இதை டிசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அதுதான் இது டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வாங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஸ்டாண்டு மட்டும் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பிளேன் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ஒரு லைன் வந்துட்டு அதோட டைமென்ஷன் பார்த்தா இது ஒரு 65 கொடுத்துக்கணும். இது பார்த்தா ஒரு 70 கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆப்செட் ஆப்ஷன் இருக்குல்ல அது கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைன் இப்படி பிக் பண்ணிட்டு ஒரு 10 கொடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த லைனை இப்படி பிக் பண்ணிக்கங்க. பிக் பண்ணிட்டு அது ஒரு 10 கொடுத்துக்கணும். கொடுத்த பின்னாடி இங்கே போயிட்டு கார்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கார்னர் ஆப்ஷன் கொடுத்து இந்த லைனை இப்படி பிக் பண்ணி விட்டுருங்க. பிக் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ப்ரொஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்து இந்த கர்வ் இடத்துல இந்த கர்வ் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம். ப்ரொஜெக்ட் பண்ணி முடிச்சோன்னா திருப்பி கார்னர் போயிட்டு இந்த லைனும் இந்த கர்வோட இன்னர் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த லைனும் இந்த கர்வோட இன்னர் இப்படி செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு லைன் போயிட்டு இதையும் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிடணும். ஸ்ட்ராங் பண்ணிட்டு வேணால் இது எல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு 60 கொடுத்துக்குங்க. அப்புறம் வேறு எது ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கா, வேறு எது ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரில ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் சிமெட்ரிக்கல் ஆப்ஷன் இருக்குல்ல அது கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஒரு 110 கொடுத்துருங்க. 110 கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த சென்டர் பிளேன் இப்படி பிக் பண்ணிட்டு ரிப்பில் போயிட்டு ப்ரொஃபைல் ரிப் எடுத்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே லைன் போயிட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதோடைய ஆங்கிள் பார்த்தா ஒரு 40 டிகிரி, ஹைட் பார்த்தா ஒரு 40 எல்லாம் கொடுத்த பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டு இதை இப்படி ரிவர்ஸ் பண்ணும். ரிவர்ஸ் பண்ணிட்டு இப்படியே ட்ராக் பண்ணிட்டே வரணும். அது பார்த்தா ஒரு 40 கொடுத்துருங்க. 40 கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சைடில் இருக்க ஸ்டாண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன பண்ணணும்னா இதே மாதிரி அந்த பக்கம் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ப்ரொஃபைல் ரிவ்யூயும் இந்த எக்ஸ்ட்ரூட் 10ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கொடுத்துட்டு இதோட சென்டர் இருக்குல்ல அதை இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் கிரியேட் ஆகிடும். இப்போது உங்களுக்கு மோட்டரோட ஸ்டாண்டும் ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான், மோட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீ வந்து அப்பியரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம். அது எப்படி ஆட் பண்ணணும் அங்கே போய் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வந்து அப்பியரன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா அந்த ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இதை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண வரேன்னா இங்கே அப்பியரன்ஸ் போயிட்டு இங்கே வந்து மோர் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல, இந்த இடத்துல கலர்னா அது இந்த இடத்துல பிக் பண்ணிட்டு இந்த ஆர்ஜிபி வேல்யூ, இந்த ப்ளூ கலர் வந்து நான் கூகுள் பண்ணி ப்ளூ கலருக்கு என்ன ஆர்ஜிபி வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். அதுதான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். கூகுள் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் எடுத்துட்டு அதோட ஆர்ஜிபி வேல்யூன்னு அடிச்சிங்கன்னா அது வந்துடும். அந்த வேல்யூ இங்கே என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் இங்கே டிட்டர்மைன் ஆயிடும். இந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ப்ளூ கலர் பிக் பண்ணிட்டு எல்லா சர்ஃபேஸையும் நம்ம பிக் பண்ணணும். நான் வந்து சென்டரில் இருக்கிற மட்டும் ப்ளூ கலர், மற்ற இடமெல்லாம் பிளாக் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா சர்ஃபேஸையும் இப்படி ஒவ்வொன்றா பிக் பண்ணிட்டு வரணும். இப்போ நான் எல்லா இதுவும் பிக் பண்ணிட்டேன், இந்த சென்டரில் இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாம். இப்போ நான் ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தேன்னா அந்த கலர் அப்ளை ஆகிடும். பார்த்தா இந்த இடத்துல மட்டும் அடிக்கல கலர், சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் பிக் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் கலர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் மட்டும் பிக் பண்ணி அடிச்சு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பிளாக் கொடுக்க போகிற மற்ற எல்லா இடத்துக்கும். அதுக்கு என்ன பண்ணால் அப்பியரன்ஸ் போயிட்டு பிளாக் கலர் இருக்கும், பிளாக் கலர் மட்டும் பிக் பண்ணிட்டு பிளாக் கலர் இல்லைன்னா ஆர்ஜிபி வேல்யூ எல்லாம் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கிடைச்சிரும். இப்போ பிளாக் கலர் கிடைச்சிருச்சா? இந்த சென்டர் வந்து நான் ப்ளூ கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால திருப்பி ப்ளூ போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த இடமெல்லாம் ப்ளூ கொடுக்குறேன். சைட்லேயே ப்ளூ, இந்த இடத்துலையும் ப்ளூ. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எந்த கலருமே கொடுக்கல. அந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் கொடுத்துடலாம். அதுக்கு பிளாக் கொடுத்து ஜஸ்ட் இந்த இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டா எனக்கு அந்த இடமும் பிளாக் ஆகிடும். இந்த இடத்துல எந்த கலருமே கொடுக்கல. அந்த இடத்துல வந்து நான் ப்ளூ அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸில் இப்படி கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தா எனக்கு அப்ளை, அவ்வளோதான். இப்போ நம்ம மோட்டருக்கு ஃபுல்லாகவே வந்து அப்பியரன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே மோட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசைன் அப்லோட் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.